மூன்றாவது ஆண்டு அடிச்சு போகிறேன் கொடு. மூன்றாவது ஆண்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, போயிடலாம் வாங்க, எல்லாம் விசில் நிற்க மாட்டாங்க. மூன்றாவது ஆண்டு சிறப்பான முறையில் கொண்டாடுகின்ற வகையில் கோசனத்தில் இன்று நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் டிவிகே கழகத்தின் சார்பாக இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழக வரலாற்றில் 2026 என்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்களும் விரும்புகிறார்கள். மேலை நாடுகளிலிருந்து தமிழர்கள் வருகை தந்து வாக்களிக்க இருக்கிறார். இது இந்திய நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாக அந்த காலம் அமையும். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை, மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் அனைவருமே இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் தொழில் முடங்கி போயிருக்கிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்று இரு அரசுகளாலும் நடைபெற முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஏழைகள் 100 நாட்கள் வேலைக்கு சென்று திரும்ப வேண்டிய சூழ்நிலை, அதை வைத்து தங்களுடைய இல்லங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று இரு அரசுங்க ஆர்கான் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு கிராமப்புறங்களிலே வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த இரு அரசுகளும் தயாராக இல்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, மின்வெட்டே இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்கு, சிறந்த கல்வியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, அதே நேரத்தில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இல்லங்கள் அமைத்து தருவதற்கு, அதே நேரத்தில் 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தளபதி விஜய் அவர்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதை எழுச்சியோடு எங்களுடைய எதிர்காலத்தில் நிறைவேற்றப் போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறும். அந்த காலத்தை எதிர்நோக்கி 3வது ஆண்டு இங்கே விழா நடைபெற்று கொண்டிருக்கிற வருகின்றிருக்கிற வெற்றி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் கோடான கோடி நன்றி மலர்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒரு பேருந்து இங்கே கட்டப்பட்ட இடம் இதனுடைய சட்டமன்ற நிதியிலிருந்து கட்டப்பட்டிருக்கிற நிதி. இதை கூட நாங்கள் திறப்பதற்கோ அல்லது எங்களுடைய பெயரை போடுவதற்கோ எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை பார்க்கின்ற போது இருவருமே இணைந்து அதற்காக எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். திமுக, அண்ணா திமுக என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஆக இருவரும் ஒன்றாக இணைந்தே வேணாலும் தேர்தல் களத்தில் நின்றால் கூட எங்களை வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டிலே உருவாகுமே தவிர எவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் தான் வருவார்கள். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். நன்றி, வணக்கம். 2 ஆட்சியுமே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆட்சியில் தான் அமைச்சராக இருக்கும் வரை வேறு, நான் சொல்வது ஒன்று வேறு. அன்றைய நிலையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் முதலமைச்சர் அல்ல. எதை வேண்டுமானால் எடுத்து சொல்வதற்கோ அதிகாரத்தை காட்டுவதற்கோ அந்த அதிகாரத்திற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இருந்தீர்கள், நீங்கள் கேட்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருக்கின்ற போது கல்வித்துறையில் பெரிய புரட்சியை உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த துறைக்கு நான் செல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. ஒரு துறை என்றால் அந்த துறைக்கு தான் நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மற்ற துறைக்கு என்னுடைய அதிகாரத்தை செலுத்த இயலாது. ஆகவே இந்த கேள்வி என்பது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான். 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டுங்களா? அது கட்சியே இல்லை. நேற்றைய வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை பார்க்கும் ஒரே நாளில் 10,000 பேர்கள் இங்கே மனுக்கள் கொடுத்தார்கள். மீண்டும் ஒரு 10-15,000 பேர்கள் திரும்பி சென்றார்கள். இனி ஆன்லைன் மூலமாகத்தான் பதிவு செய்ய வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே
நிறைய பேர் அங்கே குடியிருக்கிறார்கள். குடியிருப்பவர்களுக்கு வசதியாக ஏற்படுகின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் மட்டுமல்ல 20,000 30,000 பேர் வந்து செல்கிற போது வாகனம் நிறுத்தப்படுகிறது. அங்கே குடியிருப்பு வாசிகளுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டுதான் ஆன்லைன் மூலமாகவே அதை பதிவு செய்யலாம் என்று இப்போது அவர்கள் அதற்கான பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கழகத்தின் சார்பாக அங்கே ஆணையிடப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நல்லதே காங்கிரஸ் வருதா இல்லை நல்லது பொறுத்திருந்து பாரு. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வரான்னு சொல்லியிருந்தாங்க. அது போக போக தானே தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே இல்லாத பூரா இங்கே வருவாங்க.